அன்புமிக்க ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வராலயம் மற்றும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். 24/9/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள் தக்ஷிணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். கன்னி லக்னம், இருப்பு 3 நாழிகை 52 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:04 கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:19 மணி வரை துதியை, அதன் பின்பு திருத்தியை. நட்சத்திரம் இன்று மாலை 4:34 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று இரவு 9:07 வரை மகேந்திரம், அதன் பின்பு வைத்திருதி. கரணம் இன்று அதிகாலை 4:19 மணி வரை கௌளவம், அதன் பின்பு மாலை 5:14 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 4:34 மணி வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் புதன்கிழமை என்பதால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையின் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்கோ. ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகும். ஓம் கஜத் வஜாயை வித்மகே சுகஹஸ்தாயை தீமகி நன்னோ புத பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் கேது, துலாம் ராசியில் சூரியன், கன்னி ராசியில் சூரியன் மற்றும் புதன், துலாம் ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால உங்கள் மனசில் ஒரு வித சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா, இந்த சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருந்து விசேஷம் அப்படின்னா 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். ஜென்மராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் இதிலெல்லாம் உத்தியோகத்திலலாம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. இன்றைக்கி உங்கள் முகத்தை பார்த்தோன்னே இந்த ஹெல்ப் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வருவாங்க. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல படிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது கல்வி நல்ல அற்புதமாக படிப்பாங்க. இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பகிர்வுணர் விவஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதால உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடித்தால் உச்சிதம். அதேமாரி இன்றைக்கி சில பேருக்கு எதிர்பாராத இந்த வயிற்று வலி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்கிறது நல்லதுங்க. இன்றைக்கி வெளியிடங்களில் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கரெக்டாக அந்த காரம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல விதமான ஒரு உணவை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு வித ஆற்றல் குடிகொள்ளும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றகரமான நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் சர்வேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி மனசில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற
சந்திர பகவான குரு பகவான் 5ஆம் பார்வையாக அற்புதமாக பார்க்குறார். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அற்புதமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு மனசில் இருந்து வந்த அந்த குழப்பங்கள் இதெல்லாம் விலகிய ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, இன்றைக்கி ஓரளவுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதுவம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப அதிக அற்புதமான ஒரு நாள். ஏன் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்குறார். இந்த உத்தியோகத்துக்கு போகிறவாளுக்கெல்லாம் அந்த எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் வியாபாரம் ரொம்ப அபிவிருத்திகரமாக நடைபெறும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் ஒரு சின்ன பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. எனது அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு தைரியம் அப்படிங்கிறத விட வீரியம், ஒரு வேகம், தன்னம்பிக்கை எல்லாமே இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான். அதே சமயம் குரு பகவானின் 5ஆம் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம். அந்த அளவுக்கு வேலை செய்வேன். அதேமாரி தொழில் வியாபாரம் லாபகரமான போக்கு கண்டிப்பாக தென்படும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். மனதிற்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைக்கி சிம்மராசி அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை பக்கத்தில் யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. எனது அன்பான கன்னி ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான நாள். கண்டிப்பாக உங்களோட பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். ஏன்னா இன்றைக்கி தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் காலையிலேயே. அதுக்காக ஃபோனும் கையுமா உட்காந்துடக்கூடாது. காலையில் எழுந்தோடனே சரியா காலை வேலையிலலாம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு சூப்பர் நியூஸ் ஒன்று கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் அகன்று ஒருவித முன்னேற்றம் குடிகொள்ளும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, இல்லைன்னா அவங்க இஷ்ட தெய்வத்தை ஒரு 11 தடவை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் வெளியில் ஓரமாக அப்படி காம்பவுண்ட் வாஷரில் வெளியில் ஓரமாக போட்டிருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ஜஸ்ட் அப்படி லைட்டாக கொஞ்சம் கேர் எடுத்துட்டா போதும் எல்லா விஷயத்துலையும். ஏன் என்ன அப்படி? ஏன்னா ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கார். சாதாரணமாக ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருந்தால் மனோகாரகன் இல்லையா, மனசு அப்படி ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் குருவோட பார்வையை வாங்குறார். 5ஆம் பார்வையாக வாங்குறதுனால இன்றைக்கி குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்பீர்கள். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம்.
தொழில் வியாபாரம் பரவாயில்ல, சூப்பராக போகும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே போகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான். இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சில செலவுகளை சமாளிக்க போராடுவீர்கள். திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வருங்க. சரி, ஒரு செலவை முடிச்சிட்டோம் அப்பாடான்னு வந்து சோஃபாவில் உட்காந்திங்கன்னு வச்சுங்க, அடுத்த செலவு டக்கு டக்குன்னு கதவை தட்டும். சரி, கதவை திறந்து வச்சிங்கன்னா நேராக உள்ளே வந்துடும். அந்த அளவுக்கு இன்றைக்கி செலவுகள் கொஞ்சம் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்று டான்ஸ் ஆடும். ஆனாலும் பொறுமையாக சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு வருங்க. ஏன்னா குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இன்றைக்கி சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷவானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வேப்பலை கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான சந்தோஷமான நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அற்புதமான நாளுங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் குரு பகவானின் 5ஆம் பார்வையை விட்டு சஞ்சாரம் பண்ணுறார். அடி தூள் கிளப்பி போய்கிட்டே இருங்க, சும்மா அதிருதில்ல. அந்த மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் வியாபாரம் லாபம் தான். இன்றைக்கி அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் கணவன் வீட்டாரிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக செயல்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. எனது அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான வேலை நெருக்கடி இருக்கலாங்க. ஏன் அப்படின்னா ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடி அதிகமாக தாங்க இருக்கும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். மனசில் சந்தோஷம் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள். ஏன்னா சந்திர பகவான் அஷ்டமராசி விட்டு விலகிட்டார். பாக்கியஸ்தானத்துக்கு வந்த உடனே ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. வேலை நெருக்கடி குறையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு. அடுத்தபடியாக இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் இடைஞ்சல்கள் அகலும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை கண்டிப்பாக மறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. எனது அன்பான மீனராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா
சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ரொம்ப இது ஏன்னா ஒரு வித டென்ஷன் குடிகொள்ளும். ஜென்மராசியில் வேறு சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டு இருக்கார். அவர் வக்கரகதியில் இருக்கார். அதனால் கொஞ்சம் சமாளிக்கிறீங்க. இருந்தாலும் இன்றைக்கி அஷ்டமராசிக்கு வரக்கூடிய சந்திர பகவான் குரு பகவானின் பார்வை வாங்குறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். இருந்தாலும் வாகன பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உணவு கட்டுப்பாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளணும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள், தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மேம்போக்க அப்படி எடுத்துக்கிட்டு அப்படி போனால் தான் ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வதற்காக மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8.